guys, welcome to my channel Shine with Mini. This is me Padmini Mahadeva Rao. ஆக்சுவலி என்னடா பெட்லேருந்து வீடியோ போடுறா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி வந்து என் பர்த்டே. ஸோ குட்டி குட்டி கிளிம்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பெட்டில் இருக்கிறதுனால அப்படியே வந்து அங்கேருந்து டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து வச்சேன். அண்ட் திஸ் ட்ரெஸ் இதுதான் நான் வந்து இன்றைக்கி போட்டுக்க போகிற ட்ரெஸ். சிம்பிள் அண்ட் எலிகென்ட், ஐ லவ்ட் இட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு குளித்து முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி ஸோ சாமிக்கிட்ட வந்து கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி வந்து ஹெல்த் வெல்த் நல்ல புத்தி பீஸ் காம் எல்லாத்தையும் வந்து கொடு, லைக் ஐ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரி திங் இன் லைஃப் அட் எனி சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் வேண்டி முடித்த பின்னாடி எங்கள் அம்மா வந்து தோசை அண்ட் தக்காளி குச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து டேஸ்டியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து ஒரு 1.5 இயராக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. நான் டெய்லி ஆஃபீஸ் போகிற வழியில் தான் இருக்குது. பட் ஐ டி நாட் ஃபைண்ட் எ ப்ராப்பர் டைம் டு கோ. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்றதுனால போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். அண்ட் எப்போயுமே லைக் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸில் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த டே வந்து லைக் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு மன நிம்மதி வந்து தரும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். அதனால் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓவர் ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்டெல்லாம் ஆகிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக கும்பிட்டு ஜாலியாக எகெயின் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. அண்டு இந்த கொலுசு வந்து என் தங்கச்சி என் பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணால். ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல் டேஸில் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஷூ போடுறதுனால கொலுசு போட முடியல. ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணவே எகெயின் இப்போ தான் நான் வந்து போடுறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் இருந்துச்சு, நான் பெண்ணாக உணர்ந்த தருணம் அப்படின்ற மாதிரி. அண்டு மோர் ஓவர் நான் வேணான்னு சொன்னாலும் எகெயின் வந்து இல்லை கேக் வெட்டி ஆகணும் அப்படின்றதுனால சர்ப்ரைஸாக என் தங்கச்சி வந்து கேக் வாங்கிட்டு வந்து என்னை வந்து கட் பண்ண வச்சாங்க. லைக் அது வந்து குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் தான். ஒரு மெசேஜ் கால் இல்லை ஒரு கிஃப்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் குட்டி எஃபர்ட் தான். பட் அதெல்லாம் வந்து இன்னும் அந்த டே வந்து ஸ்பெஷலாக்குது. ஓகே, நமக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம கூட இவ்வளோ பாசிட்டிவ் பீப்புள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும்போது லைக் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்த பின்னாடி அம்மாவுக்கு சிஸ்டருக்கெல்லாம் ஊட்டிட்டு நாங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லைக் ரொம்ப டேஸ் ஆச்சு நாங்கள் வெளியே எங்கேயும் போனதில்லை. ஆஸ் எ ஃபேமிலி நாங்கள் 3 மெம்பர்ஸாக மட்டும். ஸோ இந்த டைம் வந்து டிசைட் பண்ணோம் மேக்னா ஃபுட்ஸ் போகலாம் அப்படின்ட்டு. மேபி பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் எங்கள் அம்மாவும் வந்து செம்ம ஹாப்பி. லைக் ஆஃப்டர் எ லாங் டைம் நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்னோடய டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஐ ஹாவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்கள் பிஸி ஷெட்யூலில் எனக்கு வந்து டைம் எடுத்து விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.